ஐசிசி உமன்ஸ் வேர்ல்ட் கப் 2025 மேட்ச் 28 இந்தியா vs பங்களாதேஷ். ஆக்சுவலி இந்த ஒரு பர்டிகுலர் கேம் பார்த்தீங்கன்னா ரெயின்னால வந்து அபேண்டன்ட் ஆச்சு. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 27 ஓவர் கேம் வந்து பார்த்துருந்தோம். பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா 27 ஓவர்ஸில் வெறும் 119 தான் வந்து அடிக்க முடிஞ்சுது. ஷர்மின் அக்தர் நல்ல ஒரு பாசிட்டிவ் கொடுத்தாங்க. அவங்க வந்து ஒரு 30 ரன்ஸ். இந்தியாவோட போலிங்லேருந்து எடுத்துட்டோம்னா இந்த ஒரு பர்டிகுலர் கேமில் பார்த்தீங்கன்னா ராதா யாதவ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க ஸ்பின் சூப்பராக போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 3 விக்கெட்ஸ். இந்த ஒரு பர்டிகுலர் கேமில் பிரத்திகா ராவல் ஃபீல்டிங் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி ஆச்சு. அவங்க காலே பார்த்தீங்கன்னா மடங்கிருச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஒரு கேமில் வந்து அவங்க இவ்வளோ எஃபர்ட் போடணுமா அப்படிங்கிற ஒரு இதுதான். ஏன்னா ஆல்ரெடி செமிஃபைனல் குவாலிஃபை ஆகிட்டாங்கிறப்போ ஒரு நார்மல் மேட்ச்சில் இவ்வளோ எஃபர்ட் அவங்க போட்டிருக்க வேண்டாம். ஹோப் அவங்க செமிஃபைனல் வருவாங்களான்னு கூட தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மேஜர் இன்ஜுரி ஃபார் பிரத்திகா, ஒரு கீ பிளேயர். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாரும் ஷஃபாலி வருமா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக. அவங்க வரமாட்டாங்க. ரிசர்வ்டில் வந்து இருக்கிற பிளேயர்ஸை தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ரிசர்வ்டில் பார்த்தீங்கன்னா டேஜல் ஹஸ்பினாஸ் நல்ல ஒரு சாலிட் பிளேயர், 40 ஆவரேஜ் வச்சிருக்காங்க. மேபி அவங்கள தான் எடுத்து வரதுக்கான மோஸ்ட் சான்சஸ் ஆர் தேர். இந்த ஒரு பர்டிகுலர் டார்கெட்டை சேஸ் பண்ணுறப்ப நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருந்தாங்க. 50 நோ லாஸில் இருந்தாங்க. ஸ்மிருதி மந்தனா ஒரு 30. ஓப்பனிங்கில் பிரத்திகா இல்லாதனால பார்த்தீங்கன்னா அமன்ஜோத்கர் வந்து ஓப்பனிங் இறக்குறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ரெயின் வந்ததுனால தான் இந்த பர்டிகுலர் கேமே வந்து அபேண்டன்ட் ஆச்சு. ஹோப் பிரத்திகா வந்து செமிஃபைனல் ஆடினா நல்லா இருக்கும். என்ன நடக்குங்கிறது தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன மாதிரியான நியூஸஸ் வரும். அதெல்லாம் வந்து அஃபிஷியலாக வந்து பிசிசி சைட்லன்னு சொல்லுவாங்க.